தீபாவளி பண்டிகையை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு மக்கள் படையெடுப்பதால் சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட முக்கிய மாநகரங்களில் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. தீபாவளி பண்டிகை நாளை மறுநாள் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு செல்லும் பயணிகளின் வருகையால் சென்னை எழும்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையங்கள் மட்டுமல்லாது கோயம்பேடு, தாம்பரம், கிளாம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வோர் ஒரே நேரத்தில் எழும்பூர் ரயில் நிலையத்தில் குவிந்ததால் கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் காணப்பட்டது. எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து ரயில்களிலும் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் மக்கள் முண்டியடித்துக் கொண்டு ஏறும் நிலை உள்ளது. ரயில்வே காவல்துறையினர் கூட்டத்தை கட்டுப்படுத்தி முறையாக பயணிகளை ரயில் பெட்டிகளுக்குள் அனுமதித்தனர். ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளுமுள்ள ரொம்ப இருக்கு. பாதி பேருக்கு சீட்டு கிடைக்க மாட்டேங்குது. ரிசர்வேஷன் பண்ணுறதுனால ஒரு கம்ஃபர்டபுளாக நான் போகிறேன். 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் காத்திருக்காங்க. வண்டி வந்தோன்னா ரொம்ப தள்ளுமுள்ளாக இருக்குது. எல்லாரையும் நிப்பாட்டி வச்சு தான் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் ஏறும்போது ஜனங்கள் எல்லாமே அவஸ்தைப்படுறாங்க. லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும். இதேபோல கோயம்பேடு, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையங்களிலும் சிறப்பு பேருந்துகள் மற்றும் ஆம்னி பேருந்துகளை பிடிப்பதற்காக செல்லும் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு செல்வோரும் தங்கள் சொந்த வாகனங்களில் வெளியூர்களுக்கு புறப்பட்டு செல்வோரும் புறநகர் பகுதியான தாம்பரம், பெருங்களத்தூர் பகுதிகளில் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து செல்லும் நிலையும் ஏற்பட்டது. பெருங்களத்தூர் பகுதியில் அதிக போக்குவரத்து நெரிசலால் அந்த பகுதியை கடக்க சில மணி நேரம் ஆனதாக வாகன ஓட்டிகள் அங்கலாய்த்தனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஏராளமான பயணிகள் குவிந்ததால் உட்கார இருக்கைகள் இல்லாத நிலை காணப்பட்டது. இதனால் பெரும்பாலான பயணிகள் தரையில் அமர்ந்து பேருந்துகளுக்காக காத்திருந்தனர். இதேபோல கோவை ரயில் நிலையத்தில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக பல்லாயிரக்கணக்கில் மக்கள் குவிந்ததால் கூட்ட நெரிசல் காணப்பட்டது. வட மாநிலங்களிலிருந்து கோவை மற்றும் சுற்று வட்டாரங்களில் தங்கி பணியாற்றும் தொழிலாளர்களும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக ரயில் நிலையத்தில் குவிந்தனர். நெரிசலை கட்டுப்படுத்த ரயில்வே போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக சிறப்பு பேருந்துகளை அரசு போக்குவரத்து கழகம் இயக்கி வருகிறது. மேலும் கூடுதலாக ஆம்னி பேருந்து சேவைகளும் இயக்கப்பட உள்ளதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது.